ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் 2026 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் நம்ம வீடியோஸ் போட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் வரலாறுல இருக்கக்கூடிய 4 பாடங்களான வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இந்த 4 பாடப்பகுதிகளிலிருந்து ஒரு 50 கொள்குறி வகை வினாக்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகும்போது வரும்போது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, காதில் ஹெட்செட் போட்டுக்கிட்டு இந்த கொஷின் ஆன்சர், இல்லை வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ப்ளே பண்ண விட்டுட்டு கொஷின் ஆன்சர்னு கேட்டிங்க அப்படின்னாலே இதெல்லாம் உங்களுக்கு மெமரி ஆகிடும். நமக்கு டெட் எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் நீங்கள் பேப்பர் 1 எழுதுறவங்களா இருந்தால் கூட அவங்க 6, 7, 8 இருந்துமே நமக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதால பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதில் முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்விகளை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, வரலாறு ஹிஸ்டரி என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை கிரேக்கம். கேள்வி எண் 2, பண்டைய மனிதர்கள் குகைகளில் வரைந்த ஓவியங்கள் எதனை பிரதிபலித்தன? விடை அவர்களின் வேட்டை தொழிலை. கேள்வி எண் 3, மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த கண்டுபிடிப்பு எது? விடை சக்கரம். கேள்வி எண் 4, நாணயங்களை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? விடை நாணயவியல். கேள்வி எண் 5, கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளை பற்றி ஆராயும் துறை எது? விடை கல்வெட்டியல். கேள்வி எண் 6, பண்டைய மனிதர்கள் தங்களின் பாதுகாப்புக்காக முதலில் பழக்கிய விலங்கு எது? விடை நாய். கேள்வி எண் 7, அசோகரின் பெருமைகளை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் யார்? விடை சார்லஸ் ஆலன். கேள்வி எண் 8, அசோகர் போரை துறந்து புத்த மதத்தை தழுவுவதற்கு காரணமாக அமைந்த போர் எது? விடை கலிங்க போர். கேள்வி எண் 9, நம் தேசிய கொடியில் உள்ள 24 ஆரக்கால் சக்கரம் யாருடைய தூணிலிருந்து எடுக்கப்பட்டது? விடை அசோகரின் சாரநாத் தூண். கேள்வி எண் 10, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தையும் வரலாற்று காலத்தையும் இணைக்கும் காலம் எது? விடை வரலாற்று தொடக்க காலம். கேள்வி எண் 11, தர்ம சக்கரம் என்று அழைக்கப்படும் அசோகர் தூணில் உள்ள சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது? விடை 24. கேள்வி எண் 12, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை சார்லஸ் ஆலன். இது எல்லாமே இந்த 12 கேள்விகளும் பார்த்தீங்கன்னா முதல் பாடமான வரலாறு என்றால் என்ன அப்படிலிருந்து எடுக்கப்பட்டது. பாடம் 2, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை இதுக்கப்புறம் பார்க்கலாம். கேள்வி எண் 13, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்த படிப்பின் பெயர் என்ன? விடை மானுடவியல். கேள்வி எண் 14, பரிணாம வளர்ச்சிக்கான சான்றுகள் தமிழ்நாட்டில் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? விடை அத்திரம்பாக்கம். கேள்வி எண் 15, ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து உலகெங்கும் பரவிய நவீன மனிதனின் பெயர் என்ன? விடை ஹோமோ சேப்பியன்ஸ். கேள்வி எண் 16, நெருப்பின் பயனை முதலில் அறிந்திருந்த மனித இனம் எது? விடை ஹோமோ எரெக்டஸ். கேள்வி எண் 17, இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த முழுமையான மனிதர்களாக கருதப்படாத இனம் எது? விடை நியாண்டர்தால். 18, குரோமக்னான்ஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் பிரான்சில் எந்த குகையில் கிடைத்துள்ளன? விடை லாஸ்காஸ் குகை. 19, மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்ற சொல்லில் உள்ள ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் என்ன? விடை மனிதன். 20, மனிதர்கள் ஒரு இடத்தில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கிய காலம் எது? புதிய கற்காலம். 21, நெருப்பை உருவாக்குவதற்கு பண்டைய மனிதர்கள் பயன்படுத்திய கல் வகை எது? விடை சிக்கிமுக்கி கல். 22, மனித வரலாற்றில் சக்கரத்திற்கு அடுத்தபடியாக விவசாயத்தை எளிதாக்கிய கண்டுபிடிப்பு எது? விடை கலப்பை. நம்ம முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சக்கரத்தை படிச்சிருப்போம். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க, சக்கரத்துக்கு அடுத்தபடியாக விவசாயத்தை எளிதாக்கிய கண்டுபிடிப்பு கலப்பை. 23, ஆஸ்திரலோபிதிகஸ் மனிதர்களின் காலடி சான்றுகள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் எங்கு கண்டறியப்பட்டன? தான்சானியா. 24, பழைய கற்கால மனிதர்கள் பெரும்பாலும் எத்தகைய ஆடைகளை அணிந்தனர்? விடை விலங்குகளின் தோள்கள் மற்றும் மரப்பட்டைகள். 25, மனிதர்கள் முதலில் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் எதனால் ஆனவை? விடை
கரடுமுரடான கற்கள். இதெல்லாம் 2வது பாடத்திலிருந்து பார்த்தது. அடுத்தது 3வது பாடமான சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கேள்விகள். 26 உலகின் மிக பழமையான நாகரிகம் எது? விடை மெசபடோமியா நாகரிகம். 27 ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? விடை வெண்கல காலம். 28 ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் என்ன? புதையுண்ட நகரம். 29 மொகஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் என்ன? இறந்தவர்களின் மேடு. 30 சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு முக்கியமாக எந்த 2 நாடுகளை கொண்டிருந்தது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான். 31 ஹரப்பா இடிபாடுகளை முதலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? விடை சார்லஸ் மேசன். 32 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல். 33 இந்திய தொல்லியல் துறை யாரால் நிறுவப்பட்டது? விடை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 34 சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? இரும்பு. 35 சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். 36 சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படும் பகுதி எது? மெஹர்கர். 37 நடனமாடும் பெண் டான்சிங் கேர்ள் வெண்கல சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? விடை மொகஞ்சதாரோ. 38 சிந்துவெளி மக்கள் தங்களின் ஆடைகளுக்கு எதனை பயன்படுத்தினர்? விடை பருத்தி மற்றும் கம்பளி. 39 சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் என்னவாக இருந்தது? விடை விவசாயம் மற்றும் கைவினை தொழில். இதெல்லாம் 3வது பாடத்துல இருந்து. அடுத்தது 4வது பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். கேள்வி எண் 40 கீழ்கண்டவற்றுள் தமிழகத்தின் மிக பழமையான வணிக நகரம் எது? பூம்புகார், மதுரை, காஞ்சி. இது 3மே. ஓகேங்களா? 41 பூம்புகார் நகரம் எந்த அரசர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது? விடை சோழர்கள். 42 கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன் என்பதன் பொருள் என்ன? விடை பெருங்கடல் வணிகன். 43 கோவலனின் தந்தை மாசாத்துவான் என்பதன் பொருள் என்ன? விடை பெருவணிகன். 44 சங்கம் வளர்த்த நகரம் என்று வரலாற்று சிறப்பு பெற்ற நகரம் எது? விடை மதுரை. பண்டைய மதுரையில் இருந்த இரவு நேர சந்தையின் பெயர் என்ன? விடை அல்லங்காடி. 46 தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் பண்டைய நகரம் எது? மதுரை. 47 கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யார்? விடை திருநாவுக்கரசர். 48 புத்த மத துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை கழித்த இடம் எது? விடை காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் வரலாற்று பகுதி எது? விடை காஞ்சிபுரம். நகரங்களிலே சிறந்தது காஞ்சி என்று புகழ்ந்த சமஸ்கிருத கவிஞர் யார்? விடை காளிதாசர். ஓகேங்களா? இதெல்லாமே 6th சோசியல் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய முதல் 4 பாடம், அதாவது வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய 4 பாடங்கள்ல இருந்து மட்டும் 50 கேள்விகள் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து மற்ற பாடப்பகுதிகளிலிருந்தும் இதே மாதிரி 50 கேள்விகள் வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.